இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வா நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு புதிய மசோதாவை மக்களவையில நம்மளுடைய மத்திய அரசு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மசோதா அப்படிங்கிறது என்ன, அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். அதாவது என்ன மசோதா அப்படின்னா, 100 நாள் திட்டத்துக்கு மாற்றான புதிய மசோதா மக்களவையில் அறிமுகம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முக்கியமா யாருக்கு அப்படின்னா, ஊரக மக்கள், கிராமப்புற மக்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். இதை எல்லாரும் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா அதனுடைய நேம் என்ன அப்படின்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இதை மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சின்ன மாடிபிகேஷனோட சேஞ்ச் பண்ணி மக்களவையில தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மசோதாவினுடைய பெயரும் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். மத்திய அரசு தாக்கல் பண்ண அந்த மசோதாவினுடைய பெயர் என்ன அப்படின்னா, வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு. வாழ்வாதார உறுதியளிப்பு. இந்த மசோதாவுடைய பெயர் என்ன அப்படின்னா, வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு. இந்த மசோதாவில என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த மசோதாவை யாரு மக்களவையில தாக்கல் பண்ணியிருப்பாங்க, அதுவே நமக்கு ஒரு கொஸ்டினா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இதுல இருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஊரகம் அப்படிதானே. அப்போ ஊரகம் அப்படிங்கிற ஒரு துறையை சார்ந்த அமைச்சர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த மசோதாவை கண்டிப்பா தாக்கல் பண்ணியிருப்பாரு. அந்த அமைச்சர் யார் அப்படின்னா, ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர். அவருடைய பெயர் என்ன அப்படின்னா, சிவராஜ் சிங் சௌஹான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இந்த மசோதாவை மக்களவையில் அறிமுகம் செய்தவர். இந்த மசோதாவில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் பொதுவா ஊரகத்துல படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் 2005 இந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துச்சு. அதே மாதிரியான திட்டத்துல இந்த புதிய மசோதா என்ன பண்ணுது அப்படின்னா, சில பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குது. அப்படி எந்தெந்த பணிகளுக்கு அவங்க முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல் பணியா அவங்க வச்சிருக்கக்கூடியது தண்ணீர் பாதுகாப்பு, அதாவது வாட்டர் கன்சர்வேஷன். தண்ணீர் பாதுகாப்பு. தண்ணீர் நமக்கு ரொம்ப முக்கியமா இல்லையா? ரீசெண்டா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நிலத்தடி நீர்லாம் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டு வருது. குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இல்லை. நீர் மூலமா பரவக்கூடிய நோய்கள் அதிகமா இருக்கு. அதனால தண்ணீர் பாதுகாப்பு அப்படிங்கிறத எல்லா ஊரகத்திலையும் கம்பல்சரியா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய புதிய மசோதாவை முதல்ல இதுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, முக்கிய ஊரக கட்டமைப்பு. முக்கியமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கட்டமைப்பு பணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. கட்டமைப்பு பணிகள்னா என்ன? ரோடு போடுறது, சிறிய சிறிய பள்ளிகள், நூலகங்கள் போன்ற முக்கியமான விஷயத்தை கொண்டு வந்தது என்னது? முக்கிய ஊரக கட்டமைப்பு. அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா, வாழ்வாதார கட்டமைப்பு உருவாக்கம். ரெண்டு இடத்துலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா கட்டமைப்பு தான். ஆனா இங்க ஊரக கட்டமைப்பு, இங்க வாழ்வாதார கட்டமைப்பு. வாழ்வாதாரம்னா என்ன? முக்கியமா பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த கட்டமைப்புகள் இதுல வந்துடும். தொழில் சாராத சில கட்டமைப்புகளை இதுல கொண்டு வந்துருவாங்க. அப்படின்னா ஊரகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் என்னது? விவசாயம் அல்லது என்னது? குடிசை தொழில்கள். இது சார்ந்த அந்த முக்கியமான வாழ்வாதார கட்டமைப்பை உருவாக்குறது. குளத்தை தூர்வாரி குளத்தை மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குத்தகைக்கு விடுறது. இது போக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, சிறிய சிறிய தொழில்கள், கிராமப்புற தொழில்கள் தொடங்குவதற்கு தேவையான கடன்களை கொடுக்கறதுக்கான வங்கிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த முக்கிய வாழ்வாதார கட்டமைப்பை இதுல கொடுத்துருக்காங்க. கடைசி முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மோசமான
மோசமான வானியல் நிகழ்வுகளை தணிக்கும் பணி. அப்படின்னா என்னதுன்னா, நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வானியல் நிகழ்வுகள்னால அதிகமா பாதிக்கப்படக்கூடியது யாரு அப்படின்னா கிராமப்புறங்கள். அதே மாதிரி கிராமப்புறங்கள் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கும் காலதாமதம் ஆகுது. அதனால ஒரு வானியல் நிகழ்வு நடைபெறும் போது அது முடிந்த அளவுக்கு அந்த கிராமப்புறத்தை பாதுகாக்கணும், அதை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு இருந்த திட்டத்தை விடவும் இப்ப 4 முக்கியமான பணிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, தண்ணீர் பாதுகாப்பு, முக்கிய ஊரக கட்டமைப்பு திட்டம், வாழ்வாதார கட்டமைப்பு உருவாக்கம், மோசமான வானியல் நிகழ்வுகளை தணிக்கும் பணி. இது போக இது வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நாம 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பை இங்க 125 நாள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்போ எக்ஸ்ட்ரா ஊரக தொழிலாளர்களுக்கு 25 நாட்களும் பணி கிடைக்க போகுது. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த திட்டத்தை தொடங்கும் போது 2005 தொடங்கும் போது இந்த திட்டத்திற்கான நிதியை 100% மத்திய அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா கொடுத்தாங்க. ஆனால் தற்பொழுது மத்திய மற்றும் மாநில அரசுகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அது எந்த விகிதாச்சாரம் அப்படிங்கிறது சொல்லப்படலை. மூணாவது என்ன அப்படின்னா, விவசாயம் நம்ம நாட்டுல சில மாதங்கள்ல ரொம்ப ஹையா இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நேரங்கள்ல மட்டும் இந்த 125 நாட்கள் வேலைகளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நடைபெறாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ சிறிய சிறிய மாற்றத்தோடு மக்களவையில புதிய மசோதாவை மத்திய அரசு தாக்கல் பண்ணியிருக்கு. இது போக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மசோதா என்னைக்கு தாக்கல் பண்ணப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் ஆகி சட்டமா மாறினதுக்கு பிறகு 6 மாசத்துக்குள்ள 6 மந்த்துக்குள்ள இதுக்கு கீழே அடிப்படையான வேலை வாய்ப்புகளை மாநில அரசுகள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சில முக்கியமான விதிகள் இந்த மசோதாவில் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை கண்டினியூஸா கரண்ட் அஃபேர்ஸ் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்.